ஸோ ஹே guys, வெல்கம் பேக் டு another வீடியோ. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எந்த எஃப்இஜி ப்ரோ எடுக்கிறது அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஏன்னா ட்ரேடிங்கில் எஃப்இஜின்ற வார்த்தை நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. லைக் எஃப்இஜினா ஒன்றுமே இல்லை, இப்படி ஒரு கேண்டில் இருக்கும், இது ஃபர்ஸ்ட் கேண்டில், இது செகண்ட் கேண்டில், இது தேர்ட் கேண்டில். இதுதான் எஃப்இஜி சொல்லுவாங்க. இப்போ இது கேண்டில். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலோட விக்கும் இந்த தேர்ட் கேண்டிலோட விக்கும் டச் ஆயிருக்காது. நீங்க கேண்டில்ஸ் நல்லா வாட்ச் பண்ணீங்கன்னா எல்லாமே அடுத்தடுத்து வரக்கூடிய கேண்டில்ஸோட விக்ஸ் டச் ஆயிருக்கும். பட் இப்படி டச் ஆகாம இருக்கு, இந்த முதல் கேண்டிலோ இந்த மூணாவது கேண்டிலோ டச் ஆகாம இருக்குன்னா இதுக்கு பேர் எஃப்இஜி அப்படின்னுவாங்க. எஃப்இஜி இஸ் நத்திங் பட் எஃப்இஜி இஸ் நத்திங் பட் ஃபேர் வேல்யூ கேப்ஸ். ஓகேவா? சாரி, ஃபைட்னு எழுதிட்டேனா? சாரி கைஸ், ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஃபேர் வேல்யூ கேப்ஸ். ஓகேவா? இதை வந்து ஃபேர் வேல்யூ கேப்ஸ்னு சொல்லுவாங்க. சில பேர் இம்பேலன்ஸ்னு சொல்லுவாங்க, இன்னும் சில பேர் இதை கேப்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு கான்செப்ட்ல ஒரு டெர்மினாலஜி வரும். ஐசிடில இதுக்கு பேர் வந்து ஃபேர் வேல்யூ கேப். இப்போ இதோட கொஸ்டின் வரும். இப்போ இது ஓகே ப்ரோ, இன்னொரு டாபிக் என்ன ப்ரோ அப்படின்னா, லைக் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சீரீஸ் ஆஃப் கேண்டில்ஸ்ல ஒரு 4-5 எஃப்இஜிஸ் வரும் கண்டினியூஸா. அதுல எந்த எஃப்இஜி ப்ரோ யூஸ் பண்றது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. சில பேர் அவங்க ஒரு எஃப்இஜி நம்ம என்ட்ரி எடுக்கலாம்னு பார்ப்பாங்க. பட் ஆனால் மார்க்கெட் அங்கே வரவே வராது, அப்படியே டேரக்டா மேலே போயிடுவான். லைக் அவனோட ட்ரா அண்ட் லிக்விடிட்டிஸ் எந்த டைரக்ஷனோ பயாஸ்க்கு ஏற்றபடி ட்ரா அண்ட் லிக்விடிட்டிஸ்க்கு ஏற்றபடி மார்க்கெட் வில் கோ இன் ஃப்ளோ. அப்போ நிறைய பேர் என்ட்ரி மிஸ் ஆயிடும். ஸோ அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கான வீடியோ, லைக் கரெக்டா எந்த எஃப்இஜி சூஸ் பண்ணணும் அப்படின்ற வீடியோ தான் இது. இப்போ நான் வச்சிருக்க சார்ட் வந்து யூரோ யூஎஸ்டி டெய்லி டைம் ஃப்ரேம். ஓகேவா? இந்த நாளோட இங்க முடியுது, இதுக்கு அடுத்த நாள் வரப்போகுது, நெக்ஸ்ட் விச் இஸ் ஆல்சோ அ நியூ வீக். ஸோ நான் இப்போ வீக்லி டைம் ஃப்ரேம்ல இருந்து வரேன். இதுதான் யூரோட வீக்லி டைம் ஃப்ரேம். இப்போ உங்களுக்கு பார்த்தோன்னே என்ன தெரியுது, இந்த எஃப்இஜி ஃபில் பண்ணிருக்கான். ஸோ கான்டெக்ட் படி இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல், கரெக்டா? இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல் மார்க்கெட் போறான். ஓகே, இப்போ ட்ரா அண்ட் லிக்விடிட்டி எது வரும்? ஃபர்ஸ்ட் ட்ரா அண்ட் லிக்விடிட்டி இந்த ஹை, செகண்ட் ட்ரா அண்ட் லிக்விடிட்டி இந்த ஹை, ஃபைனல் ட்ரா அண்ட் லிக்விடிட்டி December 25th ஹை, which is nothing but last year high. ஸோ இதுதான் ஃபைனல் ட்ரா அண்ட் லிக்விடிட்டி. இது லாஸ்ட் இயர் ஹை தான் வரும். இது நோ, நாட் லாஸ்ட் இயர் ஹை. லாஸ்ட் இயர் ஹை இங்க இருக்கு. இது லாஸ்ட் இயர் டிசம்பரோட ஹை, 2023 ஹை. நான் இப்ப ப்ளே பண்ணிட்டு இருக்க சார்ட் வந்து 2024 பாஸ்ட் டேட்டா. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மேல செகண்ட், விச் இஸ் August 2nd 2024. ஓகேவா? இப்ப நம்ம இருக்கிறது வீக்லி அனாலிசிஸ். இப்ப ஹையர் டைம் ஃப்ரேம்ல இருந்து வரும். இந்த வாரம் முடிஞ்சிச்சு, இப்ப அடுத்த வாரம் ஸ்டார்ட் ஆக போகுது, புது வாரம். இப்ப போன வாரம் என்ன பண்ணிருக்கான், கான்டெக்ட் படி இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல் கம்ப்ளீட் பண்ணிட்டான். ஓகே, இப்ப டெய்லி டைம் ஃப்ரேம் வர. டெய்லி டைம் ஃப்ரேம்ல இது என்எஃப்பியோட கேண்டில். இதை நான் ட்ரேட் பண்ணல, என்னால பண்ண முடியல, என்னோட செட்டப்ஸ் இல்லைன்றதுனால மார்க்கெட் ஜஸ்ட் டைரக்ட்லி ஷூட் அப். பட் மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் வீக், என்னோட டார்கெட்ஸ் கிளீனா இருக்கு. இந்த ஹைஸ் மார்க்கெட் ஓவராலா புல்லிஷ். ஸோ ஐ நீட் டு பி பையிங், நாட் செல்லிங். ஐ நீட் டு பி பையிங். என்னோட ஃபைனல் ட்ரா ஆன் லிக்விடிட்டி திஸ் ஹைஸ். ஓகே, இப்போ H4 டைம் ஃப்ரேம்க்கு வரேன். இதுதான் நான் இன்னையோட கான்செப்ட். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இங்க எத்தனை எஃப்இஜிஸ் தெரியுது உங்களுக்கு? இங்க ஒண்ணு தெரியுது, அடுத்தது இங்க ஒண்ணு தெரியுது, அடுத்தது இங்க ஒரு குட்டி எஃப்இஜி தெரியுது. இதுல எதை ப்ரோ எடுக்கிறது அப்படின்னா, ஆப்வியஸ்லி திஸ் எஃப்இஜி ஹோல்ட்ஸ் மோர் பவர். ஏன் அப்படின்ற ரீசன் சொல்றேன். இங்க 2 பீடியர் இருக்கு. ஓல்டு ஸ்விங் ஹை ஒரு பீடியரு, இந்த எஃப்இஜி இன்னொரு பீடியரு, மூணாவது இந்த லோ டு இந்த ஹை நான் ஃபிளிப் அடிக்கிறேன்னா எனக்கு ஈக்குவலிபிரியம்ல இருக்கு, வச்சு அரௌண்ட் டிஸ்கவுண்ட். இன் டிஸ்கவுண்ட்ல இந்த இது இருக்கு. என் பயாஸ் புல்லிஷ். அப்ப நான் வாங்குறதா இருந்தா நான் டிஸ்கவுண்ட்ல வாங்கினாதான் எனக்கு ப்ராஃபிட்ஸ் நல்லா வரும். நான் போயிட்டு ப்ரீமியம்ல வாங்கினா ப்ராஃபிட்ஸ் கம்மியாகும். ஸோ நமக்கு பேசிக்கா என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஒரு பொருளை வாங்க போறோம்னா டிஸ்கவுண்ட்ல வாங்கு, ஒரு பொருளை விற்க போறோம்னா ப்ரீமியம்ல வித்தா அப்பதான் வந்து நம்ம ப்ராஃபிட் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு வாங்க. அதுதான் பேசிக் கான்செப்ட், நேச்சரோட பேசிக் அதுதான். ஆனா இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிள்ல என்னோட ட்ரா லிக்விடிட்டி எங்க இங்க இருக்கு, மார்க்கெட் எங்க இருக்கா, இப்ப அடுத்த நாள் இங்க ஓப்பன் ஆகுது. கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைம் ஸ்டாம்ப் தெரியும், 17 நியூ டே ஓப்பனிங், நியூ வீக் ஓப்பனிங், சண்டே 17. ஓகே, இப்ப ஒரு கொஸ்டின் வரும், இதுல எந்த எஃப்இஜில மார்க்கெட் வந்துட்டு போவோம்?
நம்ம இந்த எஃபிஜிக்கு வெயிட் பண்ணணும். ஆனா ஆக்சுவலி நான் இன்னைக்கு அந்த அந்த இடத்துல அந்த நாள்ல இன்னைக்கு அந்த ட்ரேட் எடுத்திருந்தேன். இந்த வாரத்துல நான் 2 ட்ரேட் எடுத்திருந்தேன். ஒரு ஸ்விங் 3 டே ட்ரேட் எடுத்திருந்தேன் இந்த 1 வீக்ல. அது என்னன்னா நான் இப்போ உங்களுக்கு ஒண்ணு எக்ஸ்பிளைன் பண்றேன். எப்படி அது என்னோட தாட் ப்ராசஸ் இருந்தது, நான் ஏன் பர்டிகுலர்லி இந்த பிரீமியம்ஸ்ல இருக்கிற எஃபிஜி சூஸ் பண்ண, டிஸ்கவுண்ட்ல இருக்கிறது சூஸ் பண்ணாமன்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த வார்த்தையை மறந்துடாதீங்க. இந்த வார்த்தையை மறந்துடாதீங்க. டால்னா என்னன்னா, as I said in my previous video, doll is nothing but draw on liquidity. ஷார்ட் ஃபார்ம் தான் டால். சோ இது வார்த்தைக்கான அர்த்தம் என்ன ப்ரோ அப்படின்னா, உன்னோட டிரா ஆன் லிக்விடிட்டி, உன்னோட டார்கெட்ஸ் எங்க எவ்வளவு கிட்ட இருக்கோ அப்ப நீ மார்க்கெட்டை பை பண்ண போற. உன் பயாஸ் புல்லிஷ் மேல பை பண்ண போறனா நீ டிஸ்கவுண்ட்டுக்கு வரணும்னு எதிர்பார்க்காத. ஏன்னா உன்னோட டிரா ஆன் லிக்விடிட்டி பக்கத்துல இருக்கு. அப்ப நீ பிரீமியம் பைஸ் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். இந்த வார்த்தை தான் எனக்கு ஒரு டேர்னிங் பாயிண்டா இருந்தது. நானுமே உங்களை மாதிரி ஸ்டார்டிங்ல கத்துக்கும் போது இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் ஓகே, பிரீமியம் டிஸ்கவுண்ட் வரைஞ்சி ஓகே, மார்க்கெட் டிஸ்கவுண்ட் வந்தா பை பண்ணலாம், டிஸ்கவுண்ட் வந்தா பை பண்ணலாம், டிஸ்கவுண்ட் வந்து, ஆனா அவன் டிஸ்கவுண்டே வர மாட்டான், பிரீமியம்ல இருந்தே பை ஆயிடும். இது எல்லா தடவையும் ஒர்க் ஆகுமோனா இட் டிபெண்ட்ஸ். மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர், லிக்விடிட்டிஸ் அண்ட் டைம், இது எல்லாமே அலைன் ஆகும். எல்லா தடவையும் மார்க்கெட் பிரீமியம்ல இருந்தே பை ஆகாது, எல்லா தடவையும் டிஸ்கவுண்ட்ல இருந்தே பை ஆகாது. ஐ மீன் டிஸ்கவுண்ட்ல இருந்தே செல் ஆகாது. அட் தி எண்ட் ஆஃப் தி டே நீ டிரா ஆன் லிக்விடிட்டியை கரெக்டா கண்டுபிடிக்கும் போது தான் இதை பெர்ஃபெக்டா யூஸ் பண்ணும். டிரா ஆன் லிக்விடிட்டியில தப்பு பண்ணிட்டேன்னா உனக்கு இது பெர்ஃபெக்டா ஒர்க் ஆகாது. அதுக்கான ரீசன் நான் உனக்கு சொல்றேனே, வெயிட் பண்ண. இப்ப நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும் போதே உனக்கு தெரிஞ்சிடும். நான் வந்து இந்த இடத்துல 3 ட்ரேட் எடுத்திருந்தேன்னு சொன்னேன். அதுல 2 டே ட்ரேடு, ஒரு ஸ்விங் ட்ரேட். ஓகேவா? டே ட்ரேட் பண்ண வரவனுக்கு யூரோவோட சார்ட்டை நீங்க கண்டினியூஸா யூரோ பேஸ் ட்ரேட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டேட்டா இருக்கும். யூரோ ஆவரேஜா பெர் டேக்கு மேக்சிமம் 40 to 50 பிப்ஸ் தான் மூவ்மெண்ட்ஸ் இருக்கும் யூரோல. அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ ஒரே நிமிஷம் நான் இந்த டூல் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த பிப் டூ மெஷர் டூல் என்னால இதுல போட முடியல, ஃபேவரட்ல போட முடியல. ஸோ நான் அதை அப்பப்போ வந்துதான் ஆகும். இப்போ இங்க பாருங்க, கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் இங்க இருக்கா? இங்கேருந்து என்னோட டிரா ஆன் லிக்விடிட்டி எவ்வளோ? ஜஸ்ட் 38 பிப்ஸ். ஓகே, இப்போ இந்த எஃப்இஜில இருந்து நான் சூஸ் பண்றேன் அப்படின்னா இங்கேருந்து என் டிரா ஆன் லிக்விடிட்டி எவ்வளோ? 63 பிப்ஸ். நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யூரோக்கு என்ன சொன்னேன்? ஆவரேஜா யூரோ ஒரு நாளைக்கு 50 to 40 to 50 பிப்ஸ் மேக்ஸ் யூரோட மூவ் ஆன் அன் ஆவரேஜ் டே வித்தவுட் நியூஸ். நான் சொல்றது வித் நியூஸ் இட் கேன் கோ அப் டு 100 to 150, பட் வித்தவுட் நியூஸ் ஆன் அன் ஆவரேஜ் நார்மல் டே பிளஸ் தட் டு மண்டே வீக்கோட வாரம் பெரிய மூவ்ஸ்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ நான் என்ன பண்ணேன், இங்கேருந்து டிரா ஆன் லிக்விடிட்டியை மெஷர் பண்ணேன், விச் இஸ் ரைட் அரௌண்ட் இன் திஸ் 4 hour எஃப்இஜி. மெஷர் பண்ணப்ப ஐ காட் அரௌண்ட் 30-40 பிப்ஸ், விச் இஸ் ஓகே ஃபார் மீ. அன்னைக்கு நியூஸுமே இருந்தது லண்டன் செஷனுக்கு. அன்னைக்கு ஏதோ நியூஸ் இல்லை, சாரி, ஆமா அன்னைக்கு லண்டனுக்கு எந்த நியூஸுமே கிடையாது. ஸோ இப்போ நான் எல்லாத்தையும் மார்க் பண்ணிட்டேன்னா நான் ட்ரேடிங் பண்ண வர டைம் என்ன? 1 AM. நான் லண்டன் செஷனுக்கு அப்புறம் தான் ட்ரேடுக்கே வருவேன். ஏஷியன் வரைக்கும் நான் ட்ரேட் பண்ண மாட்டேன் யூஸ்வலி. இப்போ நான் கொஞ்சம் ப்ளே பண்றேன். மார்க்கெட் என்ன பண்ணிருக்கான்னு பாருங்க. இங்க க்ளோஸ் ஆயிருக்கான் வெள்ளிக்கிழமை, மண்டே இங்க ஓப்பன் ஆயிருக்கான். அப்ப ஆல்ரெடி மார்க்கெட் கேப் அப்ல ஓப்பன் ஆயிருக்கான். இப்ப இங்கதான் பிகினர்ஸ் பண்ற தப்பு. மார்க்கெட் எஃப்இஜி கொண்டா நான் லாங் அடிக்கிறேன்னு அடிப்பாங்க. ஆனா என்ன ரியாலிட்டினா, அப்படி நீ லாங் அடிக்க கூடாது. ஐயோ சாரி, ரொம்ப ஓடிட்டேன். அப்படி நீ லாங் அடிக்க கூடாது. அதுக்கான ரீசன் நான் உனக்கு இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன், வெயிட் பண்ணு. ஏசியால நடக்கிறான் ஓகே, ஆனா நீ இங்க இன்னும் லோ டைம் ஃப்ரேம் போய் பார்த்தேன்னு வையேன், M15 இங்க என்ன தெரிகிறது? இப்ப இந்த எஃப்இஜியை ரிமூவ் பண்ணிடுறேன். இங்க என்ன தெரிகிறது? ஈக்குவல் லோஸ் தெரியுதா? மார்க்கெட் அக்யூமுலேஷன்ல இருக்கான். இப்ப லண்டன் ஓபன் ஆக போகுது. வெயிட் ஃபார் அ மேனிபுலேஷன். கரெக்டா 1 AM கேண்டில் இங்க ஓபன் ஆகுது. 1 AM கேண்டில் இப்ப இந்த கூட்டை எடுத்துறேன். 1 AM கேண்டில் ஓபன் ஆகுது. இப்ப வாட்ச் பண்ணுங்க. லண்டனோட ஜூடாஸ் முடிஞ்சா? லண்டனோட ஜூடாஸ் முடிஞ்சா? நான் என்ன மாதிரியான ட்ரேடர்? நான் டே ட்ரேடர். ஐ மீன் டே ட்ரேடும் பண்ணுவேன், ஸ்விங்கும் பண்ணுவேன். அப்ப இப்ப நான் சொன்ன அந்த 4 hour எஃப்இஜி வந்துட்டானா, இஃப் யூ லுக் அட் இட் 4 hour டைம் ஃப்ரேம், இந்த எஃப்இஜி வந்துட்டான்.
இப்ப இங்கதான் நான் சொன்ன அந்த எக்ஸாம்பிள், அந்த மேல போட்டிருக்க லைன் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். நான் இன்ட்ராடே பண்ண வரேன், என்னோட ட்ரான் லிக்விடிட்டி எங்க இருக்கு, இங்க இருக்கு. அப்ப நான் இன்ட்ராடேக்கு இந்த இடத்துல இருந்து மெஷர் பண்றேன். மார்க்கெட் இந்த இடத்துக்கு எஃப்யூஜிக்கு வந்தோடனே இங்க இருந்து நான் மெஷர் பண்ணும்போது எனக்கு எவ்வளவு வருது, 40 40 ஆல்மோஸ்ட் 46 பிப்ஸ் மூவ் இருக்கு. நான் பண்ண வர்றது இன்ட்ராடே. ஏன் டார்கெட் இந்த கருப்பு லைன், அதுக்கடுத்து இங்க இருக்க கருப்பு லைன். இங்க எப்படி ரியாக்ட் பண்றான்றத பார்த்துட்டு நான் இது வரைக்கும் ஹோல்டு பண்ணுவேன். இன்கேஸ் இங்க இருந்து ரிஜெக்ட் ஆகிற மாதிரி தெரிஞ்சுன்னா நான் இங்கேயே டிபி புக் பண்ணிப்பேன். அப்ப நான் பிரீமியம் பைஸ் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். ஏன்னா இங்க வந்துட்டு மார்க்கெட் இந்த இந்த எஃப்ஜியோட விக்க கான்ஸ்டிடியூஷன் என்க்ரோச்மெண்ட்டுக்கே வந்துட்டு மார்க்கெட் போறானா, தட் இஸ் லைக் 100 பிப் மூவ். அன்னைக்கு மண்டே நான் இந்த மூவ்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். அதுக்கு தான் நான் இந்த வார்த்தையை சொன்னேன். உன்னோட ட்ரான் லிக்விடிட்டி எவ்வளவு பக்கத்துல இருக்கோ, இன்கேஸ் பை அடிக்க போற ட்ரான் லிக்விடிட்டி பக்கத்துல இருக்குன்னா எக்ஸ்பெக்ட் பிரீமியம் பைஸ். மார்க்கெட் டிஸ்கவுண்ட்டுக்கு வர மாட்டான். அப்படி இன்கேஸ் மார்க்கெட் டிஸ்கவுண்ட்டுக்கு வந்தான் வெய்ய, உன் டார்கெட் இந்த ஹையோ இந்த ஹையோ கிடையாது. மார்க்கெட்டோட ஓவரால் டார்கெட் இந்த கருப்பு லைன், விச் இஸ் நத்திங் பட் அ டெய்லி டைம் ஃப்ரேம் ட்ரான் லிக்விடிட்டி. இதுக்கு போறான்னு அர்த்தம். ஏன்னா நீ லாஜிக்கா திங்க் பண்ண, இப்ப நீ பெட்ரோல் பங்குக்கு போறன்னா, இப்ப நீ வந்து பக்கத்துல ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குப்பா, பக்கத்துலயே ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கு. உன் வீட்டுல இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கு. அதே மாதிரி உன் வீட்டுல இருந்து 5 கிலோமீட்டர் தூரத்துல இன்னொரு பெட்ரோல் பங்க் இருக்கு. இப்ப நீ ஒரு கடைக்கு போகணும். அப்ப 1 கிலோமீட்டர் இருக்க பெட்ரோல் பங்குக்கு போய் பெட்ரோல் போட்டு போவியா, இல்ல சம்பந்தமே இல்லாம 5 கிலோமீட்டர் தாண்டி இருக்க பெட்ரோல் பங்க்கு போய் பெட்ரோல் போட்டு அந்த கடைக்கு போவியா? லாஜிக்கலா யோசிச்சா உன் வீட்டு பக்கத்துல இருக்க பெட்ரோல் பங்க் தானே பெட்ரோலை போட்டு கடைக்கு போவ. அதே லாஜிக் தான் இங்க. அப்படி இல்ல, நீ 5 கிலோமீட்டர் தாண்டி இருக்கிற பங்குக்கு போறனா, நீ அந்த கடைக்கு மட்டும் போறது இல்ல, நீ வேற எங்கேயும் சேர்த்து போறன்னு அர்த்தம். விச் இஸ் நத்திங் பட் நீ ஊர் சுத்த போறன்னு அர்த்தம். சிம்பிளா அதே கான்செப்ட், அதே லாஜிக் தான் பிரைஸ்க்கும். பக்கத்துல இருக்க எஃப்ஜில இருந்து ட்ரான் லிக்விடிட்டி பிரைஸ் மூவ் பண்ண முடியாத பட்சத்தில் அவன் கீழே வரான் அப்படின்னா அதுதான் சஸ்பீஷியஸ். அப்பனா உன்னோட ட்ரான் லிக்விடிட்டியே தப்பு. மார்க்கெட் வேற எங்கேயோ போறான், நீ நினைக்கிற இடம் இல்ல, நீ நினைக்கிற இடத்தெல்லாம் தாண்டி வேற எங்கேயோ போறான்னு அர்த்தம். புரிஞ்சுதா? நவ் யூ அண்டர்ஸ்டாண்ட் மை பாயிண்ட். இங்கதான் நான் இன்னொரு ட்ரேட் எடுத்திருந்தேன். இது வந்து ஒரு சின்ன டே ட்ரேட் தான். ஸோ லெட் மீ ஷோ யூ நான் இந்த ட்ரேட் எப்படி எடுத்திருந்தேன். கரெக்டா இந்த இடத்துல தான் எடுத்திருந்தேன்னு நினைக்கிறேன். இஃப் ஐம் நாட் ராங், சம்வேர் அரௌண்ட் ஹியர். இந்த இதுவா இங்க ஏதோ எஸ்எம்டி இருந்ததுன்னு நினைக்கிறேன். லோ டைம் ஃப்ரேம்ல ஏதோ எஸ்எம்டி டிக்ஸியோடயா ஜிபிபியோடயா நாட் ஷூர். ஏன்னா அது பழைய டேட்டா. நான் எடுக்கிற ட்ரேட்ஸ் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வரும், அந்த எஸ்எம்டிஸ் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க மாட்டேன். ஸோ என் டார்கெட் வாஸ் திஸ் ஹை. இப்போ நான் அப்ளை பண்றேன். இப்போ இங்க நோட்டீஸ் பண்ணுங்க, என் டார்கெட்டை அடிச்சிட்டான் மார்க்கெட்டு. ஆனா நான் சொன்ன இந்த ஹைஸ்ல நான் ரிஜெக்ஷன் பார்ப்பேனே, இங்க எனக்கு ரிஜெக்ஷன் வருதா? இல்ல. அப்ப நான் இது வரைக்கும் ஹோல்ட் பண்ணுவேன், இந்த ஹைஸ் வரைக்கும். ஓ லெட் த ட்ரேட் பிளே. ஹைஸ் அடிச்சிட்டானா? இப்ப இந்த ட்ரேட் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ அகைன் நான் 4 hour டைம் ஃப்ரேம்க்கு வரேன். இப்ப என் ட்ரான் லிக்விடிட்டி எல்லாம் அடிச்சு முடிச்சிட்டானா? நான் ஓவரால் யூரோக்கு எக்ஸ்பெக்ட் பண்றது அந்த டிசம்பர் ஹைஸ், இந்த பர்டிகுலர் லைன் டால்னு போட்டிருக்கிறது. இப்போ நான் டெய்லி டைம் ஃப்ரேம்க்கு மறுபடியும் ஷிஃப்ட் ஆகிறேன். எனக்கு அன்னைக்கான நாள் முடிஞ்சு போச்சு. ஓகேவா? இப்ப இந்த லிக்விடிட்டிஸ் எல்லாம் எடுத்துறேன். இப்ப எனக்கு மேல லிக்விடிட்டிஸ் பை சைடுன்னு ஒண்ணு இல்லவே இல்லை. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இங்க இருக்கிற பை சைட்ஸ் எல்லாத்தையும் மார்க்கெட் அடிச்சு கிளியர் பண்ணிட்டோம். எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டான். இந்த கேண்டலோட ரிஜெக்ஷன் பார்த்துட்டு எல்லாம் செல்லுன்னு நினைப்பீங்களா? ஹை ஆஃப் த மந்த் செட் ஆயிடுச்சுன்னு நினைப்பீங்களா? ஹை ஆஃப் த வீக் செட் ஆயிடுச்சுன்னு நினைப்பீங்களா? அதுதான் தப்பு. மந்த்லி டைம் ஃப்ரேமுக்கு மாத்தி மார்க்கெட் எங்கேருந்து போறோம், இந்த எஃப்இஜி இருந்து போறோம். இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல் போய்கிட்டு இருக்கான் மார்க்கெட். வீக்லி டைம் ஃப்ரேம் வர, வீக்லிலே என்ன கதை? அதே கதை தான், இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல். அப்ப இந்த ஹைஸ் தான் டார்கெட், இவனுங்க கிடையாது, அவனுங்க இன்டர்மீடியட் ஹைஸ். சோ இப்ப இந்த 4 hour ரெஃப்யூஜி எல்லாம் தூக்கி குப்பையில போட்டுரும். இப்ப இது முடிஞ்சா, இந்த ஹை அடிச்சுட்டா ஓகே, எனக்கான டே ட்ரேட் முடிஞ்சு. ஆனா நான் என்ன சொன்னேன், நான் ஸ்விங் அடிக்க போறேன்னு இன்னொரு ஸ்விங் பொசிஷனை எடுத்திருந்தேன். அது எப்படி எடுத்தேன்னு பாக்கலாமா? இப்ப எனக்கு புதுசா டெய்லியில ஒரு ஃபேர் வேல்யூ கேப் ஓப்பன் ஆயிருக்கா?
டெய்லியில ஒரு ஃபேர் வேல்யூ கேப் ஓப்பன் இருக்கா? அப்ப நான் முதல்ல மார்க்கெட்டை அந்த டெய்லி ஃபேர் வேல்யூ கேப்புக்கு வர விடணும். மூக்க நுழைக்கூடாது, அந்த இடத்துக்கு வர விடணும். அவசரப்பட்டு முந்திரி கொட்ட மாதிரி இங்கெல்லாம் போய் என்டர் ஆக மாட்டேன் நான். அந்த எஃப்இஜிக்கு வரணும். இப்ப வந்தானா? இப்ப இது வந்ததோட என்ன உங்களுக்கு தெரியுது? மார்க்கெட்டே இந்த ஒரு ஹை இந்த ஒரு லோக்குள்ள 2 நாள் ட்ராப் ஆயிருக்கான் தெரியுதா? இது மண்டேவோட டெய்லி கேண்டில், டியூஸ்டே மாட்டிருக்கான், வெனஸ்டே மாட்டிருக்கான். அப்பனா நான் அக்யூமுலேஷன். இந்த தேர்ஸ்டேன்றது மேனிப்புலேஷன். எங்க டெய்லி எஃப்இஜி. இப்ப நான் போட்ட அந்த 4 ஹவர் எஃப்இஜி உங்க கண்ணுக்கு தெரியுதா? இந்த இடம் ஸ்டார்டிங்ல வந்தோடனே 3 எஃப்இஜி மார்க் பண்ண ஞாபகம் இருக்கா? இந்த எஃப்இஜி ஒண்ணு, இந்த எஃப்இஜி ஒன்னு மார்க் பண்ண ஞாபகம் இருக்கா ஸ்டார்டிங்ல? இப்ப புரியுதா? பிரீமியம்ல இருந்து அடிக்கிற பைஸ்க்கு டார்கெட் வேற. அவன் அந்த பிரீமியம் டார்கெட் அடிச்சுட்டு அவன் இன்னும் டிஸ்கவுண்ட் வரானா, அவனோட டார்கெட்டே வேற. நீ வச்ச இந்த ஹைஸ் கிடையாது, அவன் டார்கெட் இந்த ஹைஸ். சம்பந்தமே இல்லாம பிரைஸ் நல்லா போயிட்டு இருந்தவன் யோசிச்சுப்பார். இங்க இருக்கான், இங்கேருந்து அவன் எதுக்கு 120 பிப்பு கீழே வந்துட்டு அவன் ஏன் மறுபடியும் சம்பந்தமே இல்லாம ஏன் 127 பிப்பு கீழே இறக்குறான்? அப்படின்னா அவன் 200 பிப்பு மேல போறான் அர்த்தம். புரியுதா? பிரைஸ் சம்பந்தமே இல்லாம ஒரு விஷயத்த பண்ணாது, மார்க்கெட் சம்பந்தமே இல்லாம ஒரு விஷயத்த பண்ணாது. இப்ப இங்கதான் நான் எல்லாரையும் அவுட் ஒர்க் பண்ணேன். இது என்னோட பெஸ்ட் ட்ரேட், ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ட்ரேட். என் ட்விட்டர் செக் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், இந்த ட்ரேட் நான் எடுத்தது போட்டிருப்பேன் ட்விட்டர்ல. இந்த எஃப்இஜில இருந்து நார்மல் நார்மலா திங்க் பண்ற பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்க? இந்த எஃப்இஜில இருந்து செல் அடிப்பாங்க. ஏன்? ஆர்டர் ஃப்ளோ செல்லுல இருக்கு. எஃப்இஜி வரா, ஃபில் பண்றா, கீழே இருக்கிறான், மறுபடியும் எஃப்இஜி ஓபன் பண்றா, கீழே இருக்கிறான். ஆனா நான் வித்தியாசமா பை அடிச்சேன். எந்த டைம் ஃப்ரேம்ல அடிச்சேன்னா M15ல அடிச்சேன். என்னோட மாடல், என்னோட ட்ரேட் 9 AM ஓபன் லோ. இங்க டெய்லியோட எஃப்இஜி கீ லெவல் வேற, டர்ட்டில் சூப், எஸ்எம்டி எல்லாமே இருந்தது இந்த ட்ரேட்ஸ்க்கு. அவாட்டு வந்தேன், லாங் பொசிஷன் எடுத்தேன். இந்த M15ஓட 60 திரும்பினோடனே இங்க லாங் ஓபன் பண்ணி விட்டேன். இதுதான் நான் ஸ்டார்டிங்ல வீடியோ ஸ்டார்டிங்ல சொன்ன ஞாபகம் இருக்கா? ஒரு ஸ்விங், ஒரு டேட், 2 டே ட்ரேடு, ஒரு ஸ்விங் ஒன்று ஓபன் பண்ணி விட்டேன்னு. இதுதான் அந்த ஸ்விங். நல்லா சார்ட் M15ல பாருங்க, இந்த இண்டிகேட்டர் எல்லாம் ஆஃப் பண்ணிடுறேன். அதுக்குதான் உன்னோட ரேஞ்சஸை கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிங்கன்னு வேணாங்க என் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. அக்யூமுலேஷன், மேனிப்புலேஷன், சாரி, into a key level, expected distribution. இப்ப கேட்கலாம், நீங்க எப்படி ப்ரோ பயப்படாம இந்த ட்ரேட்ஸ் எல்லாம் எடுக்கிறீங்க, ஹோல்டு பண்றீங்க? மார்க்கெட் செல் ஆவறானே ப்ரோ, நீங்க என்ன ப்ரோ லாங் ஹோல்ட் பண்றீங்க அப்படின்னா, ருக்கோ ஜா, சபர் கரோ. இப்ப தூக்கி சொருவான் மார்க்கெட். இன்னொரு பொசிஷன் ஆட் பண்ணேன். ஆமா 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 இன்னொரு பொசிஷன், இன்னொரு ட்ரேடுக்கு பொசிஷன் ஒன்று ஓபன் பண்ணி விட்டேன். சாரி சாரி சாரி, அன்னைக்கு ஆக்சுவலா 4 ட்ரேட் எடுத்திருந்தேன் அந்த 1 வீக்ல. 4 ட்ரேட் எடுத்திருந்தேன், லைக் இந்த லோஸ் தட்டினதுக்கு அப்புறம் எக்ஸாக்டா டு த டிக் இந்த லோஸ், இஃப் ஐம் நாட் ராங். 1 hour டைம் ஃப்ரேம்ல போய் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன், ஒரு நிமிஷம். ஆ லைக் இந்த லோஸ் நினைக்கிறேன், எக்ஸாக்டா இந்த லோஸ் தான் நினைக்கிறேன். டிக்ஸியோட எஸ்எம்டி இந்த நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். இந்த லோஸ்ல எங்கேயோ ஒரு இடத்துல என்ட்ரி ஆனேன், பட் அது எனக்கு ஞாபகம் இல்லை இந்த இடத்துல. பட் ஆனா இங்க ஒரு பொசிஷன் என்டர் ஆனேன் நான் ஸ்டாக் பண்ணிக்கிட்டே போன பொசிஷன்ஸ். வந்ததா வால்டிலிட்டி? இப்ப அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிளோட உனக்கு இன்னும் இப்பதான் இன்னொரு அந்த நான் சொன்ன கான்செப்ட் எங்க நான் போட்ட லைன், ஐயோ நான் எழுதின வாக்கியத்தை தூக்கிட்டாங்க ப்ரோ. சாரி, when doll is near expect, நான் என்ன சொன்னேன், draw on liquidity பக்கத்துல இருந்தா பிரீமியம் பைஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண, இஸ் புல்லிஷ் வைஸ் வெர்சா ஃபார் பியரிஷ்னு சொன்னா. இப்ப நோட்டீஸ் பண்ணு, இது என்னோட ஸ்விங் இங்க ஒன்று ஓடிட்டு இருக்கு, என் டார்கெட் இங்க இருக்கான். இப்ப நான் 4 hour எஃப்இஜி 4 hour டைம் ஃப்ரேம் வரேன். இது அடுத்த நாள் ஃபைனல் டே வெட்னஸ்டே. வெட்னஸ்டேயோட டெய்லி கேண்டில் இங்க ஓப்பன் ஆகுது. இது அந்த டெய்லி கேண்டில் எடுத்துறேன். ஓகே, வெட்னஸ்டேயோட டெய்லி கேண்டில் இங்க ஓப்பன் ஆகுது. இப்ப இங்க எத்தனை எஃப்இஜிஸ் உங்க கண்ணுக்கு தெரியுது? இங்க ஒரு எஃப்இஜி தெரியுது. இப்ப அடுத்து டெய்லி கேண்டில் ஓப்பன் ஆகுது. ஐயா
இது வெனஸ்டேவோட புது கேண்டில், வெனஸ்டேவோட டெய்லி கேண்டில் இங்க ஓப்பன் ஆயிருக்கு. இப்ப இங்க இன்னொரு எஃபிஜி தெரியுதா? இப்ப இது வந்து எனக்கு டே ட்ரேடு, இது ஸ்விங் கிடையாது. இப்ப நான் எடுக்க போற பொசிஷன் டே ட்ரேட். அப்ப டே ட்ரேடருக்கான மைண்ட் செட் நான் எடுத்துட்டு வரேன். இந்த எஃபிஜில இருந்து என் ட்ரா லிக்விட் எவ்வளவு தூரம்? 27 பிப். அதே இது நான் இந்த எஃபிஜி யூஸ் பண்றேன், இங்க இருந்து பார்த்தா 40 பிப். அப்ப ரெண்டுமே பாசிபிள் இருக்கு. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், யூரோ ட்ரேட் பண்றவங்களுக்கு தெரியும், அவன் பெர் டேக்கு 40 to 50 பிப்ஸ் தான் மேக்ஸ் மூவ் ஆகும். சோ அப்ப இது ரெண்டுமே நடக்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்ப உனக்கு ஒரு சீக்ரெட் சாஸ் தரேன். அது யாராவது சொல்லியிருக்காங்களான்னு தெரியல, நான் செக் பண்ண வரைக்கும் யாரும் இல்லை. நான் செக் பண்ண வரைக்கும் யாரும் இல்லை. சோ உனக்கு இப்ப இந்த சாஸ் தரேன். இப்ப உனக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல ரெண்டுமே பிளே அவுட் ஆகும் அப்படின்னா ஒண்ணுமே பண்ணாத, நீ பார்த்த எஃப்இஜியோட லோஸ மார்க் பண்ணி விடு, ட்ராக் பண்ணி விடு. இப்ப இந்த ரெண்டு எஃப்இஜியும், இப்ப இன்னும் ஒன்னே ஒன்று டெய்லி டைம் ஃப்ரேமோட இங்க புது எஃப்இஜி ஓப்பன் ஆயிருக்கு, அதோட லோஸையும் நான் போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்ப இந்த லைன் போட்டிருக்கிறதெல்லாம் எஃப்இஜி. ஓகேவா? இப்ப இது வெறுமன 4 ஹவர்ல பார்த்தா உனக்கு அந்த எஃப்இஜிஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட் அது அப்படியே M15 இல்ல M5க்கு மாத்து. உனக்கு அந்த இடத்துல லிக்விடிட்டிஸ் தெரியுதா பாரு, லைக் கிளீனான ஒரு ஸ்விங் லோ அப்படின்னா செஷன் இண்டிகேட்டர் ஆன் பண்ணிக்கோ. அது ஏதாவது செஷனோட லோவான்னு செக் பண்ணு. இப்ப என் கண்ணுக்கு தெரியுது இந்த ஒரே ஒரு லோ பச்சையா தெரியுதா லிக்விடிட்டின்னு, கிளீனா வச்சுட்டு போயிருக்கானோ, அப்ப இங்க வந்தா என் ட்ரேட் நான் எடுப்பேன். இந்த லோஸ் நான் கண்டுக்க மாட்டேன். ஏன்னா இது ஒண்ணுமே கிடையாது, இங்க இங்க ஒரு லிக்விடிட்டியுமே கிடையாது. பேச்சுக்கு இது ஒரு ஸ்விங் பாயிண்ட்னு சொன்னாங்கன்னா நான் இதை கன்சிடர் பண்ண மாட்டேன். அப்ப இதையும் ரிமூவ் பண்றேன். அடுத்து இந்த லோ பாக்குறேன், இவன் எதுக்கு சம்மந்தமே இல்லாம இவனையும் தூக்கிறேன். இப்ப எனக்கு கிளியர் ஆயிடுச்சு. இப்ப மார்க்கெட் வரான், இந்த ட்ரேடும் நான் எடுத்திருந்தேன். லண்டன் செஷன் ஓப்பன் ஆக போகுது, நான் ஏசியா ப்ளே பண்ணி முடிச்சிடும். டைம் என்ன? ஏசியா இன்னும் முடியல போல. இப்ப லண்டன் ஓப்பன் ஆக போகுது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. 1 AM கேண்டல், நான் PO3 ட்ரேட் பண்ண போறேன். இப்ப மூளையை யூஸ் பண்ணு. இங்க இருந்து டிரா ஆன் லிக்விடிட்டி எவ்வளவு பிப்பு? ஜஸ்ட் 15 பிப்பு. இந்த லோல இருந்து 27 பிப்பு. ஓகே, அப்ப எனக்கு இந்த மூவ் கேரண்டி. வரேன், எனக்கு தேவையில்லாம் லண்டன் ஸ்டார்ட் ஆகுறப்போ ஒரு ஜூடாஸ். லண்டன் ஸ்டார்ட் ஆகுறப்ப எனக்கு ஒரு ஜூடாஸ் வரணும். அந்த ஜூடாஸ் வந்ததா? அவன் தான் இவன். எப்படி ப்ரோ இவனை ஜூடாஸ்ன்றீங்க அப்படின்னா, ஒரு ஃபேக்கான மூவ் வரணும். நான் நினைக்கிற டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டா ஒரு மூவ் வரணும். நான் நினைக்கிறது என்ன, பை. எனக்கு ஆப்போசிட்டா ஒரு மூவ் வந்துச்சு. 1 AM PO3 ஓப்பன் லோ டைரக்டா. இப்ப இதை டெக்னிக்கலி நீங்க கேட்கலாம், உங்களுக்கு பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்டே இல்லையே ப்ரோ அப்படின்னு. டெக்னிக்கலி மார்க்கெட் இது 4 hour ரெஃப்யூஜிக்குள்ள போயிருக்கான். அட என்ன ப்ரோ குழப்பறீங்கன்னு கேட்கலாம். இங்க தானே இருக்கு ப்ரோ 4 hour ரெஃப்யூஜி, இங்க இருந்து எப்படி ப்ரோ 4 hour ரெஃப்யூஜினா, ருக்கோஜா சபர் கரு. இங்கதான் நான் இன்னொருத்தனை தூக்கிட்டு வருவேன். அவன் யாரு? நம்ம ஆட்டோகார தம்பி DXY. இப்ப அவனை அப்படியே கேண்டில்ஸ்க்கு மாத்துறேன். இங்க என்ன தெரியுது? அதே 17 ஹை, அதே 2 PM 2 AM தூக்கியிருக்கானா? இவன் தூக்கிட்டான், இவன் தூக்கல. அப்ப டெக்னிக்கலி டிக்ஸி 4 hour ரெஃப்யூஜிக்குள்ள போயிட்டான், இவன் போல. அப்ப அதுவுமே நான் கன்சிடர் பண்ணுவேன், யூரோ போயிட்டா மாதிரி தான் கன்சிடரேஷன் ஆகும். ஏன்னா அதான் எஸ்எம்டி கொடுத்துட்டான்ல, எஸ்எம்டி கொடுத்துட்டான்ல. சோ இப்ப எனக்கு தேவையில்ல, என்னோட செட்டப் வரணும். என் செட்டப் வந்துருச்சு. திஸ் வாஸ் மை ட்ரேட். Stops below this particular low, and where will be my target? My target is the draw on liquidity. இது கம்மி ஆர்ஆர் தான், எனக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா எனக்கு தான் நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி எனக்கு ஒரு ஸ்விங் ஓடிட்டு இருக்குல்ல. ஸோ இதை பத்தி எனக்கு ஐ டோன்ட் கேர். இது எனக்கு ஜஸ்ட் ஆடட் அட்வான்டேஜ் தான். என்ட்ரி டேக் ஆயிடுச்சு, பாத்தீங்கன்னாலே தெரியும், இங்கே டேக் ஆயிடுச்சு. அண்ட் ஐ ஜஸ்ட் லெட் த ட்ரேட் பிளே. சி டிபி ஹிட். அப்ப எனக்கு ஆக்சுவலி அந்த ஒரு வாரத்துல எத்தனை பொசிஷன் வந்திருக்கு 4 hour டைம் ஃப்ரேம்ல வச்சா? இது ஆல்ரெடி ஒரு 7 RR ஓடுது. அன்னைக்கு காலையிலே வந்து இங்க ஒரு 2 RR, 2 RR பிளஸ் 7 RR 9 RR. அது பத்தாம இங்க ஒரு 1.8 RR. ஸோ டோட்டலி 11 RR, அப்ராக்சிமேட்லி 11 RR ட்ரேட் எனக்கு அந்த ஒரு வாரத்துல.
இப்ப புரிஞ்சுதா? பிரீமியம்ல இருக்க எஃபிஜிஸ் எப்ப யூஸ் பண்ணும், டிஸ்கவுண்ட்ல இருக்க எஃபிஜிஸ் எப்ப யூஸ் பண்ணும், பிரீமியம்ல இருக்க எஃபிஜிஸ் எப்ப செல்லுக்கு யூஸ் பண்ணும், டிஸ்கவுண்ட்ல எப்ப இருக்க செல்ஸ் எஃபிஜிஸ் எப்படி செல்லுக்கு யூஸ் பண்ணணும். இப்ப புரிஞ்சுதா? உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கா? இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளும் காட்டுறேன். லாஸ்ட் வீக் கோல்டுல நடந்துச்சு. அந்த ட்ரேட் நான் எடுத்திருந்தேன். அது வந்து ஸ்டார்டிங் ஒரு பொசிஷன் மட்டும் எனக்கு எஸ்எல் அடிச்சுது. அதை பத்தியும் டிஸ்கஸ் பண்ணோம். இப்ப இது என்ன சார்ட்? இது வெனஸ்டே 14th ஆகஸ்ட். கோல்டுக்கு வந்து நான் இது எடுத்துறேன். இப்போ உங்களுக்கு கோல்டு என்ன டைம் ஃப்ரேம்ல இருக்கா? இப்போ உங்களுக்கு கோல்டு வந்து அன்னைக்கு ஆல் டைமே அடிச்சிட்டோம். ஸோ இந்த ட்ரேட் தான் நம்ம இப்ப இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இதுல எங்க நான் மிஸ் ஆனேன் அப்படின்னு நான் இப்ப சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல வரேன். இதுதான் ஆல் டைம் ஹைக்கான மூவ். இப்போ நான் எல்லாத்தையும் எடுத்துடுறேன். இப்போ நான் எல்லாத்தையும் என் சார்ட்ல இருந்து டெலீட் பண்ணிடுறேன். இதெல்லாம் டெலீட் பண்ணிடுறேன். இந்த ட்ரேட் எடுத்துடுறேன். என் ட்ரா ஆன் லிக்விடிட்டிஸை முதல்ல நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். என் ட்ரா ஆன் லிக்விடிட்டிஸ் என்ன? ஆல் டைம் ஹை. கோல்டுக்கு ஆல் டைம் ஹை தான் என்னோட டார்கெட்ஸ். நான் இந்த வாரம் புல்லிஷ் பயாஸ்ல வரேன். இந்த வாரத்தோட டே வந்து 29th January. ஓகே, அன்னைக்கு என்ன இருந்தது? அன்னைக்கு ஃபெட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் இருந்தது. ஸோ நான் இப்போ உங்களுக்கு சொன்ன மாதிரி நான் ஆவரேஜா வந்து இந்த ரெண்டு எஃபிஜிஸ் ஸ்பாட் பண்றேன். இப்போ என் மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா கணக்கு போட ஆரம்பிக்குது. ஓகே, இந்த எஃபிஜில இருந்து ஆல் டைம் ஹைக்கு எவ்வளோ டாலர் மூவ்? $30 மூவ். இந்த எஃபிஜில இருந்து ஆல் டைம் ஹைக்கு எவ்வளோ டாலர் மூவ்? $41 மூவ். யூரோக்கு என்கிட்ட டேட்டா இருக்கு, ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் நவுறணும். கோல்டுக்கு அதெல்லாம் கணக்கே கிடையாது. அவன் வந்து கரன்சி மார்க்கெட் கிடையாது, அவன் கமோடிட்டி மார்க்கெட். அவன் நினைச்சா ஒரே நாளைக்கு $10 மூவ் போவான், ஒரு நாளைக்கு $50 மூவ் போவான் கோல்டெல்லாம். இவன் இந்த மாதிரி ஒரு சைக்கோபாத். அப்ப அதனால நான் என்ன பண்றேன், இவனுக்கு அந்த அந்த ஐடியா எடுத்துட்டு வரல, பட் அந்த மாதிரி ஒரு ஐடியா. இங்கேருந்து இவன் மேல ஏறணும்னா $30. ஆனா இங்கேருந்து ஏறணும்னா அவன் போக வேண்டிய இடம் $40 மூவ். அப்ப நான் பெட் அடிக்க ரெடி, நான் ரிஸ்க் எடுக்க ரெடி. இப்ப மார்க்கெட் இந்த எஃபிஜிக்குள்ள வந்தானா 15 மினிட்டுக்கு மாத்துறேன். என் செட்டப் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணும், பொறுமையா வெயிட் பண்றேன் என் செட்டப் வர வரைக்கும். என்ன நான் எதிர்பார்த்தா டர்ட்டில் சூப் வந்துருச்சு. நான் எதிர்பார்த்த ஒரு டர்ட்டில் சூப் வந்துருச்சு. இப்ப நீங்க கேட்கலாம், என்ன இல்லையே ப்ரோ, இது ஈக்குவல் லோ தானே ப்ரோ அப்படின்னு. எனக்கு கோல்டு பத்தி தெரியும். நான் அவன் கூட கொஞ்ச நாள் அவனை ஒரு வருஷமா ட்ரேட் பண்றதுனால எனக்கு தெரியும். அவன் ஈக்குவல் லோஸ் ஈக்குவல் ஐஸை விட்டுட்டு ஒரு மூவ் தொடங்குறானா அந்த மூவ் அக்ரெசிவா இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், இந்த இடத்துல என்டர் ஆயிட்டேன். எஃபிஜியல் லிமிட் என்ட்ரி போட்டு நான் டேக் ஆயிட்டேன். என் டார்கெட் வாஸ் ஆல் டைம் ஹை. ஆல் டைம் ஹைஸ் தான் என்னோட டார்கெட். ஆனா அங்க நடந்தது என்னன்னா, நான் இந்த ட்ரேடுக்கு 2% ரிஸ்க்ல போயிருக்கேன். டேக் கொடுக்குறான் மார்க்கெட்டு. லைக் நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணுங்களேன், இந்த கேண்டில் வராத வரைக்கும் மார்க்கெட் டேக் கொடுக்குறான், மூவ்மெண்ட் வருது, அகைன் மார்க்கெட் வரான், அகைன் மூவ் வருது, அகைன் கீழே வரான். ஆனா அவனால ஒரு கட்டத்துக்கு மேல முடியல. அப்ப நான் என்ன பண்ணிட்டேன், இந்த ரெண்டாவதா ஒரு கேண்டில் இருக்கு தெரியுதா, இந்த லாஸ்ட் இந்த எஃபிஜி பாக்ஸை ரிமூவ் பண்ணிடுறேன். இது வேணா கொஞ்சம் செஷன் இண்டிகேட்டரே ஆஃப் பண்ணிடுறேன். இந்த கேண்டில் இருக்கு தெரியுமா, இதுல நான் 1.5% பிரேக் ஈவன்ல இருந்து வெளில வந்துட்டேன். ஏன்னா நான் 2% ரிஸ்க்ல போயிருக்கேன் இந்த ட்ரேடுக்கு. அதுல 1.5% ரிஸ்க நான் டேபிள்ல இருந்து எடுத்துட்டேன். இப்ப இங்க இருக்கிற ரிஸ்க், அவைலபிள் ரிஸ்க் வெறும் 0.5% தான். சோ இந்த ட்ரேட் எனக்கு எஸ்எல் அடிச்சாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் 2% ரிஸ்க்ல நான் எதிர்பார்த்தது, எனக்கு இந்த புஷ்ஷுக்கு அப்புறம் நான் எதிர்பார்த்தது மொமெண்டம். ஏன்? நியூயார்க் செஷன் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ரெட் கலர் பாக்ஸ் நியூயார்க் செஷனை குறிக்குது. நியூயார்க் செஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எனக்கு மூவ் வந்துடணும், போயிடணும், லேக் ஆகக்கூடாது. கண்டினியூஸா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 2 15 மினிட் அந்த 1/2 மணி நேரம், 1 மணி நேரம், 1.5 மணி நேரமா இதே இடத்துல சுத்திட்டு இருந்தான். அது லைட்டா சஸ்பீஷியஸா இருந்தது. ஸோ நான் 2% ரிஸ்க்ல இருந்து 1/2% ரிஸ்க்கு மாறிட்டேன். 1.5% ரிஸ்கா பிரேக் எவ்வளவு க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல எனக்கு 0.5% லாஸ், அந்த ஸ்டாப் லாஸ் அடிச்சிட்டான். நோ ப்ராப்ளம், என் பயாஸ் புல்லிஷ். எனக்கு தேவையான ட்ரா அண்ட் லிக்விடிட்டிஸை கிளியர் பண்ணிட்டான். ஏன்னா நான் சொன்னேன்ல, இண்டிகேட்டர் ஆன் பண்ணி பார்த்தா இந்த ஒரு லோ பச்சையா தெரியும், இது மட்டும் தான் லிக்விடிட்டி. அதை தாண்டினா இந்த லோஸ் தான் லிக்விடிட்டி. இவ்வளவு கீழே மார்க்கெட் வரானா அப்ப அவன் ஆல் டைம் ஹையோட நிறுத்த மாட்டான், அவன் அதையும் தாண்டி வேற எங்கேயும் பிச்சுக்கிட்டு போறான்னு அர்த்தம். இப்போ 4 ஹவருக்கு மாத்துங்க. 4 ஹவர் எஃபிஜிக்குள்ள வந்துட்டானா இப்ப நான் பொறுமையா பேஷண்டா என் செட்டப் வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். லைக் இது வந்து லாஸ்ட் டோட்டல் சூப்பா கூட அமையலாம். பொறுமையா வெயிட் பண்றேன். இந்த எஃபிஜி ஃபிளிப் ஆச்சுன்னா நான் லாங் அடிக்கலாம்னு வெயிட் பண்றேன். பட் ஆனா ஃபிளிப் ஆகல. அதுக்கு பதிலாக இன்னும் ஒரு டைம் கீழே வந்தோம். ஃபைனல் இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு என்ன தெரியுது,
இதுதான் எஃப்ஓஎம்சி கேண்டில். இங்க பாத்தீங்கன்னா இந்த 2:30 PM தான் எஃப்ஓஎம்சி கேண்டில். 2:30 PM எஃப்ஓஎம்சி கேண்டில். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கான், நியூஸ் யாராவது ட்ரேட் பண்ண முடியாதுன்னாங்கன்னா தயவு செஞ்சு அவங்க வந்து ஓடுறாங்க. நியூஸை ஈஸியா ட்ரேட் பண்ணலாம். அக்யூமுலேஷன், மேனிப்புலேஷன் இன்டு அ கீ லெவல், இது 4 hour ரெஃப்யூஜி பிளஸ் டர்ட்டில் சூப்ஸ். எதுக்கு ப்ரோ இந்த லோ தூக்கிருக்கீங்க அப்படின்னா, இது நார்மல் லோ கிடையாது. இட் இஸ் அ ஸ்விங் லோ விச் இஸ் அலைன்ட் வித் வாட், இங்க ஏதோ ஒரு லைன் போட்டு வச்சிருக்கிறோம் போல, விச் இஸ் அலைன்ட் வித் வாட் இல்ல நத்திங். இங்க இங்க எந்த லோஸ் கிடையாது, சாரி. இந்த அக்யூமுலேஷன், மேனிப்புலேஷன், இப்ப என்னோட செட்டப்காக நான் வெயிட் பண்றேன். நியூஸ் கிவ் மீ த சிக்னல். இந்த M15 FEG பிரேக்கர்ல என்னோட செட்டப்ல லாங் போயிட்டேன். ஸ்டாப் லாஸ் பிலோ திஸ் பர்டிகுலர் லோ அண்ட் வேர் வில் மை டார்கெட், டார்கெட் தி ஆல் டைம் ஹை. இதுதான் இப்ப நான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ஸ் என்னோட டூல்ஸை யூஸ் பண்றேன். லோ, ஹை, see where -4 is aligning to the tick, to the tick. Beautiful trade, just beauty. இது ஒரு ட்ரேடு. இங்கே இன்னொரு ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது, அதுவும் சொல்லித்தரேன் உங்களுக்கு. இப்ப இந்த ஒரு ட்ரேட் முடிஞ்சிச்சு, இப்ப நான் டெலிட் பண்ணிக்கிறேன். இப்ப 4 hour டைம் ஃப்ரேம்க்கு 1 hour டைம் ஃப்ரேம்க்கு வந்துக்கிறேன். இப்ப அடுத்த நாள் ஓப்பன் ஆகுது, இண்டிகேட்டர் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடு, ஓகேவா? இப்ப அடுத்த நாள் ஓப்பன் ஆகுது, இங்க ஓப்பன் ஆகுதுன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்க, Thursday, Friday, Saturday, Sunday. இங்க நான் என்டர் ஆனது இங்க. இன்னும் என் டார்கெட்ஸை மார்க்கெட் அடிக்கல, ஸோ நான் வெயிட் பண்றேன், பொறுமையா வெயிட் பண்றேன் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி வருதான். இப்ப இந்த இடத்துல மார்க்கெட்டு பர்டிகுலர்லி அக்யூமுலேட் பண்ணிட்டான், எக்ஸ்பென்ஷன் அகைன். இப்ப மார்க்கெட் எக்ஸ்பென்ஷன், ஏன் டிரா லிக்விடிட்டி பக்கத்துல இருக்கு. இப்ப உங்க கண்ணுக்கு இங்கதான் நான் சொன்ன லாஜிக் நான் எப்பவுமே அப்ளை பண்ற லாஜிக் இது. இங்க ஒரு ரெஃப்யூஜி இருக்கு, இங்க ஒரு ரெஃப்யூஜி இருக்கு, இங்க ஒரு ரெஃப்யூஜி இருக்கு, அடுத்தது இங்க ஒரு ரெஃப்யூஜி இருக்கு. இந்த ட்ரேடு இன்ட்ராடே ட்ரேட், இது ஸ்விங் கிடையாது, இதுதான் ஸ்விங். இது இன்ட்ராடே. நான் ஜஸ்ட் பொசிஷன்ஸ் ஆட் பண்றதுக்கு பாக்குறேன். இப்ப கணக்கு போடுறேன், இந்த லோல இந்த எஃப்யூஜில இருந்து எத்தனை டாலர் மூவ், $13 மூவ். ஆனா இங்க இருக்க எஃப்யூஜில இருந்து $25 மூவ். சம்பந்தமே இல்லாம மார்க்கெட்டு இங்கேருந்து $25 கீழே கொட்டி $13 கீழே கொட்டிட்டு மறுபடியும் இங்கேருந்து $25 மேல ஏறணுமா? ஒரு லாஜிக், ஒரு சென்ஸே இல்ல, பேசிக் சென்ஸே இல்ல. பேசிக் சென்ஸே இருக்காது மார்க்கெட்ல. லைக் அந்த ஒரு பேசிக்கா இப்படி பண்ணுமா? லைக் ஒரு 5 நிமிஷம் உட்காந்து யோசிச்சா இதுக்கான ஆன்சர் நீங்க கண்டுபிடிச்சிடலாம். இப்படி பண்ணுமா அப்படின்ற ஒரு ஆன்சர் உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் புரியுதா? இப்படிதான் இருக்கும் உங்களுக்கு. இப்ப நான் இன்னொரு சாஸ் சொன்ன ஞாபகம் இருக்கா? இப்ப இந்த எஃப்இஜிஸ் எல்லாம் எடுத்துருங்க, அந்த எஃப்இஜி ஃபார்ம் ஆகிற லோஸ் எல்லாம் ஒரு லைன் போடுங்களேன். இங்க ஒரு லோ இருக்கு, அடுத்து இங்க ஒரு எஃப்இஜி ஃபார்ம் ஆகுது, அது ஒரு லோ, இங்க ஒரு லோ, அடுத்தது இங்க ஒரு லோ. எல்லாத்தையும் லைன் போட்டு நான் சொன்னேன்ல M15 வாங்க, வந்துட்டீங்க. இப்ப இங்க லிக்விடிட்டிஸ்லாம் என்னென்ன, இப்ப இண்டிகேட்டர் ஆன் பண்ணாம எனக்கு தெரியுறது இந்த ஒரு லோ, இந்த ஒரு லோ. இப்ப நான் இண்டிகேட்டர் ஆன் பண்ணா ஏதாவது வித்தியாசமா, ஏதாவது செஷன்ல ஏதாவது தெரியுதான்னு பாக்குறேன். இங்க தெரியுது செஷனோட லோ, ஆனா இது வெறும் பேருக்கு இது செஷன் லோ, பட் ஆனா அங்க எதுவுமே ஸ்விங் பாயிண்ட்ஸ் இல்ல. அப்ப இந்த எஃப்இஜிக்கு மார்க்கெட் வர மாட்டான். அடுத்து இங்கே மார்க்கெட் வர மாட்டான். இப்ப மார்க்கெட்டுக்கு 2 ஆப்ஷன், ஒண்ணு இந்த எஃப்இஜில இருந்தே அப்படியே பை ஆயிடணும், அப்படி இல்லைன்னா இந்த எஃப்இஜி வந்துட்டு பை ஆகலாம். ஏன், அங்க வெறும் எஃப்இஜி மட்டும் கிடையாது, அது M15ல ஒரு ஸ்விங்கோட லோ, லிக்விடிட்டி இருக்கும். இங்க இருந்து லாங் அடிக்கிற எல்லாரோட ஒரு ஸ்டாப் லாஸும் இந்த லோஸ்ல அப்டேட் ஸ்டாப் லாஸ் ட்ரையல் பண்ணிக்கிட்டே வரவங்களோட ஸ்டாப் லாஸ் இங்க இருக்கும்.
இப்ப இங்கதான் நான் இன்னொரு ஒரு லாங் செட்டப் எனக்கு வந்தது, பட் நான் எடுக்கல. ஏன்னா ஆல்ரெடி நான் இன்னொரு பொசிஷன்ல இருக்கிறதுனால எடுக்கல. இப்ப நீங்க இங்க நல்லா பாத்தீங்கன்னா, இப்ப நான் 5 மினிட்டுக்கு போய்க்கிறேன். பட் இந்த லாங் எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் எடுத்திருந்தான், ஷேர் பண்ணியிருந்தான் அவன் எடுத்தது. இந்த லாங் பாத்தீங்கன்னா NY ஓப்பன் ஆகுது, நியூயார்க் ஓப்பன், டர்ட்டில் சூப். இப்ப நீங்க கேட்கலாம், என்ன ப்ரோ ஆனா மார்க்கெட் இந்த லோக்கு வரலையே ப்ரோ, எப்படி ப்ரோ அப்படின்னா, அந்த லோவோட டைமிங் இந்த லோவோட டைமிங் பாருங்க, 427. கோல்டு தான் வரல, ஆனா சில்வர் அந்த லோஸ் தூக்கி இருக்கான், 427. So this is the SMT. So adding another long here. நான் எடுக்கல, நான் மறுபடியும் சொல்லிட்டேன், நான் இந்த லாங் எடுக்கல. ஏன்னா எனக்கு ஆல்ரெடி ஒரு ஸ்விங் ஒன்று ஓடிட்டு இருக்கு. ஸோ நான் இதை லேயர் பண்ண பார்க்கல. பட் எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் எடுத்திருந்தோம். இப்போ இன்கேஸ் நாளைக்கு உங்களுக்கு இதே மாதிரி ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்களும் இதை ட்ரை பண்ணலாம். என்ட்ரி டேக் ஆகிருக்கும். தென் ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி, ஆல் டைம் ஹை, பூம், டிபி ஹிட். அப்போ இந்த ட்ரேட் எடுத்திருந்தா ஆக்சுவலி எவ்வளோ பெரிய மூவ் கேபிட்டலைஸ் பண்ணியிருக்கலாம். இது ஒரு 6 RR, இங்க ஆல்ரெடி ஒரு 4 RR ட்ரேட் ஓடிட்டு இருந்திருக்கோம். எப்படியும் 4 RR 6 RR 11 RR. இது ஒரு 4.5, இது ஒரு 6.3. ஸோ டோட்டலி 11 RR. இப்ப புரியுதா எந்த எஃப்இஜி ஒர்க் ஆகும், எந்த எஃப்இஜிக்கு ஒர்க் ஆகாது. ஒர்க் ஆகாத சென்ஸ் அந்த எஃப்இஜிக்கு நீங்க வரணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம் பிரைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இது ஒரு கிளாரிஃபைங், இதுல இருந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் நம்புறேன். இன்கேஸ் உங்களுக்கு கிடைக்கலன்னா எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நான் அதுக்கேற்றபடி நான் நெக்ஸ்ட் வீடியோ வேணா போட ட்ரை பண்றேன். அப்படி இல்லைன்னா ஐ வில் டூ சம்திங் மோர் பெட்டர். நீங்க எனக்கு எவ்வளவு கமெண்ட்ஸ் வருதோ அதுக்கேற்றபடி நான் மேபி வேணா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே சண்டே ஒரு செமினார் மாதிரி வைக்கிறேன். லைக் ஒரு வெபினார் மாதிரி ஒரு 2 hour 2.5 hours இல்லை அந்த மாதிரி ரேஞ்சில் ஒரு வெபினார் வைக்கிறேன் ஜிமீட்ல. அது காசுலாம் எதுவும் பே பண்ணணும், இட்ஸ் ஃப்ரீ. ஐ வில் டீச் யூ ஃபார் ஃப்ரீ. நீங்க வந்து நோட் பண்ணிக்கிட்டீங்க, கத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு அது போதும். நான் உங்களுக்கு இந்த ஒரு கான்செப்ட் மட்டும் நான் உங்களுக்கு ஃப்ரீயா சொல்லித்தரேன். இன்கேஸ் இந்த வீடியோல இருந்து புரியாத பட்சத்தில் மட்டும் எனக்கு சொன்னீங்கன்னா தான் நான் எவ்வளவு பேர் இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்கன்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஐ வில் ஆர்கனைஸ். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே கைஸ். இந்த வீடியோ இப்பதான் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்ரெடி ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டேன், இதே வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தேன். ஆனா அதுல ஓபிஎஸ்ல மைக் ஒர்க் ஆகல போல. ஸோ 40 நிமிஷம் தேவையில்லாம தொண்டை தண்ணியத்தை கத்தி இருக்கேன், ரெக்கார்டே ஆகல. அதனால இப்ப நான் மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா இதுல இருந்து நீங்க ஏதாவது கத்துக்கிட்டீங்கன்னா கத்துக்கிட்டதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இல்ல ஏதாவது நான் என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அதுவும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் எல்லா கமெண்ட்ஸ்க்கும் ரீட் பண்ணுவேன், எல்லா கமெண்ட்ஸ்க்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். உங்களை மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை இருந்து உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம், டேக் கேர், பீஸ் கைஸ், பீஸ்.